சென்னை கொடுங்கையூரில் செயல்பட்டு வந்த எஸ் ஹைதராபாத் பிரியாணி உணவகத்தில் பிரியாணி சாப்பிட்ட 30க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வாந்தி, மயக்கம் உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டதாக புகார்கள் வந்ததை அடுத்து கடைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் தலைமையிலான அதிகாரிகள் சீல் வைத்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், வணக்கம். ஆய்வு நடத்திய பிறகு அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டுள்ளது என்ன? முழு விவரங்கள். சென்னை கொடுங்கையூரில் பிரபல உணவகமான ஹைதராபாத் பிரியாணி என்கின்ற பெயரில் அசைவ உணவுகளை வழங்கும் உணவகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த உணவகமானது சென்னையில் பல்வேறு கிளைகளை கொண்டு செயல்பட்டு வரும் பிரபல உணவகமாகும். இந்த உணவகத்தில் செல்ல செங்குன்றம் அருகே உள்ள உணவு கூடத்தில் இருந்துதான் உணவுகள் தயாரிக்கப்பட்டு நகரில் உள்ள பல்வேறு கிளைகளுக்கு இந்த உணவகங்களுக்கு உணவு சப்ளை செய்யப்படுவது வழக்கம். அவ்வாறாக தயாரிக்கப்பட்ட இந்த பிரபல உணவகத்தில் உணவின் நச்சுத்தன்மை மாறியதால் அதனை உண்ட அந்த பகுதியை சேர்ந்த சுமார் 40க்கும் மேற்பட்டோர் வாந்தி, மயக்கம் ஏற்பட்டு உடல் உபாதைகளால் தனியார் மருத்துவமனையில் ஒன்றின் பின் ஒன்றாக ஒவ்வொருவராக அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அந்த நிலையில் இந்த உணவகத்தில் உணவு சாப்பிட்டதால் தான் இந்த உடல் உபாதைகள் ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட நபர்களின் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட அந்த உணவகத்தினை முற்றுகையிட்டு உணவக மேலாளரிடம் உணவின் தரம் குறித்து கேள்வி எழுப்பியதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து உணவக மேலாளர் அந்த வாடிக்கையாளர்களுக்கு முன்னுக்கு பின் முரணான பதில்களை அளித்ததால் இதனால் ஆத்திரமடைந்த பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் உறவினர்கள் சென்னை கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்தனர். இந்த புகாரை அடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த உணவகமானது தற்காலிகமாக மூடப்பட்டது. இந்த நிலையில் இந்த உணவகத்தினை நிரந்தரமாக மூட வேண்டும் என வலியுறுத்தி அந்த பகுதியைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட உறவினர்கள் சென்னை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி அவர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். இதனை அடுத்து சம்பந்தப்பட்ட உணவகத்திற்கு விரைந்து வந்த சதீஷ்குமார் அவர்கள் தலைமையிலான உணவுத்துறை அதிகாரிகள் அந்த உணவகத்தில் சோதனை மேற்கொண்டு தற்போது இந்த உணவகத்தில் பரிமாறப்பட்ட உணவின் தரம் குறித்தும் மேலாளரிடம் கேட்டறிந்த அந்த குறிப்புகளை கொண்டு உணவகத்தில் தரமற்ற உணவுகளை பரிமாறியதாக குற்றச்சாட்டின் அடிப்படையில் அந்த உணவகத்திற்கு தற்போது சீல் வைத்துள்ளனர். மேலும் இந்த உணவகத்தினை இங்கு நிரந்தரமாக மூட வேண்டும் என அந்த பகுதியைச் சேர்ந்த அந்த பொதுமக்கள் உணவக அதிகாரி சதீஷ்குமார் அவர்களிடம் புகாராக மனு ஒன்றை கொடுத்துள்ளனர். இந்த மனு மீது உரிய விசாரணை நடத்தி இந்த உணவகத்தினை நிரந்தரமான மூடுவதற்கான வழிவகைகள் செய்யப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் அந்த பொதுமக்களிடம் உறுதியளித்துள்ளார். எனவே தற்போது இந்த ஹைதராபாத் எஸ் பிரியாணி உணவகம் சீல் வைக்கப்பட்டு இந்த உணவகமானது மூடப்பட்டுள்ளது. அகிலா, முழு விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.